தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி பல்வேறு குளறுபடிகள் மற்றும் புகார்களுடன் நடைபெற்று வரும் நிலையில் எஸ்ஐஆர் படிவத்தில் இருப்பது என்ன, அதை எப்படி நிரப்புவது என்பது குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்காக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வழங்கும் படிவத்தில் வாக்காளரின் பெயர், வாக்காளர் அட்டை எண், முகவரி, சட்டமன்ற தொகுதி பெயர், வாக்காளர் பட்டியல் வரிசை எண், பகுதி எண் மற்றும் தற்போதைய புகைப்படம் ஆகியவை ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கும். தற்போதைய புகைப்படத்திற்கு அருகில் புதிய புகைப்படத்திற்கான இடம் இருக்கும். அதில் வாக்காளரின் புதிய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும். இதன் பிறகு கீழே உள்ள இடத்தில் வாக்காளரின் பிறந்த தேதி, ஆதார் எண், செல்போன் எண் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும். பின்னர் தந்தை, தாய், கணவர், மனைவி பெயர் மற்றும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண்களை நிரப்ப வேண்டும். வாக்காளரின் விவரங்கள் 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அந்த பட்டியலில் உள்ள விவரங்களை பதிவிட வேண்டும். அதில் வாக்காளரின் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் வாக்காளர் பெயர் இல்லாவிட்டால் வாக்காளரின் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி ஆகியோரின் பெயர் அந்த பட்டியலில் இருந்தால் அவர்களின் விவரங்களை நிரப்பலாம். இறுதியாக வாக்காளரின் கையொப்பம் என்ற இடத்தில் வாக்காளர் அல்லது 18 வயது நிரம்பிய குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் ரேகையிட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். படிவத்தில் வெள்ளை நிற பின்னணி கொண்ட புதிய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும். 2 பிரதிகள் வழங்கப்படும் நிலையில் அதனை பூர்த்தி செய்து ஒன்றை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடமும் மற்றொரு பிரதியில் அவரிடம் ஒப்புதல் பெற்று வாக்காளரும் வைத்துக் கொள்ள வேண்டும். படிவத்தை நிரப்புவதில் சந்தேகம் இருந்தால் அலுவலர் அல்லது அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட் உதவியை பெறலாம் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.